வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் முருகப்பெருமான் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. நெய் அல்லது எண்ணெய் உங்கள் பிரியம். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. மாடு நாய் போன்ற விலங்குகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. இதனால் உங்களுக்கு தோஷம் குறையும், நல்லது நடக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை 10 to 12. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை 7 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளோ சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதற்றம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம், அலட்சியம், அசட்டு தைரியம் எல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தோக்காமல் இருக்கிறது எப்படி? முருகப்பெருமான் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. நாய் மாடு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வள்ளியம்மையை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 5, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், ரொம்ப நல்ல நாள். உங்களோட பலம் என்ன? மனோதிடம், தாராள மனப்பான்மை. கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால இந்த 2 குணங்களும் இன்றைக்கி ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. இன்றைக்கி நல்லா இருக்குது, கலகிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள், ரொம்ப நல்ல முன்னேற்றம். எனவே சந்தோஷம். எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசத்துக்கு, மிருகசீரிடத்துக்கு, அப்புறம் திருவாதிரைக்கு அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. மாடு நாய்க்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் இடும்பரே போற்றி, கடம்பரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, கலகலான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. பூசத்துக்கு, ஆயில்யத்துக்கு, புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு 3 பேருக்குமே நல்லா இருக்குது. உங்களோட பலம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம், கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால இந்த குணங்கள் ஜெயிக்கும். ஆமாம், எது நல்லதோ அது நடக்கும், எது நடக்குதோ அது நல்லது. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். திருப்பு முனைகள் இருக்கும். நிச்சயமாக சுஜாதா கதைகளில் வர திருப்பு முனைகள் மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக இந்த தினம் இருக்கும். அதனால் வெற்றி வரும். அனுகூலமான எண் 2, 9, திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட பலம் தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், போராடுகிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால. இதே குணம் கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா தோற்று போயிடும். ஆமாம், தானங்க உலகம் இல்லையா? அதனால் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் பச்சை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் பூமாதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். என்ன பிரச்சனை? இன்றைக்கி பேச்சினால் வம்பு, தேவையற்ற சிக்கல், தடுமாற்றம், குழப்பம். வழிபாடு பண்ணால் தப்பிச்சுக்கலாம். நாய் மாடு இதுகளுக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க.
அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. நேரமும் பணமும் வீணாக செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வீண் செலவுன்னு தெரியாது, பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சக்தி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. மாடு நாய்க்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. நல்லது நல்லது. அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் சிவப்பு வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. சுறுசுறுப்பு, வேகம் இருக்குது, தைரியம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, போராடுகிற குணம் இருக்குது. அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருப்பு முனைகள் இருக்கும். எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய சாந்த புத்தி, பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை ஜெயிக்கும். நல்ல மாற்றங்கள் நிகழும். மனதிற்கு நிம்மதி வரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை மேற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் கிருத்திகா தேவியை போற்றி. கிருத்திகா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். நாய் மாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. தோஷம் குறையும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். கலக்கலான வாழ்க்கை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள். உங்களுடைய தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். சந்தோஷம், கலக்கலான வாழ்க்கை, ரொம்ப நல்லா இருக்குது. நிம்மதி அதிகமாகும். வீண் கவலைகள் வராது. ஜெயிப்பீர்கள். அனுகூலமான எண் 1, 3, நிறம் வெள்ளை சிவப்பு, திசை தெற்கு மேற்கு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 10 to 12. நாளை நல்ல நேரம் உண்டு காலை 7 to 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.